ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மல்டி குசின் குக்கிங் சேனல். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது கார அடை தோசை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 கப்பு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி அதை எடுத்து ராத்திரியே ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை மிக்சியில் மாற்றிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 7 வரமிளகாய். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணும்னா அதிகம் குறைவு பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இது முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை இந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஸோ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இனி அடுத்தது பருப்பு அரைச்சிக்கலாம். இதில் நாம் 1/2 கப்பு துவரப்பருப்பு, இந்த சிவப்பு மசூர் தால், பச்சை பயறு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, உளுந்து, வெள்ளை உளுந்து, தோடு எடுத்த வெள்ளை உளுந்து 1/2 கப்பு, 5 விதமான பருப்பு வகைகள் 1/2 கப்பு சேர்த்து நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம இந்த பருப்பை சேர்த்துடலாம். ஸோ பருப்பு நிறையா இருக்கிறதுனால 2 தரமாக போட்டு அரைச்சிப்போம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். அதை இந்த பருப்பு கூட சேர்த்துடலாம். இதை நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம அந்த பருப்பையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் போதும், நல்லா அரைச்சி எடுத்துடும். அதை இது கூட சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கட்டியாக இருக்குது. நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முன்னாடியெல்லாம் இது மாதிரி நல்லா கட்டியாக தான் கார அடை ஊற்றுவாங்க. நமக்கு கட்டியாகவும் ஊற்றிக்கலாம், தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போது நம்முடைய கார அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஆக்சுவலி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது தான். சரி வாங்க, இனி அடுத்து நம்ம தோசை ஊற்றி பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போது நம்ம ராத்திரி ஊற வச்சோம். இப்போ அரைச்சி உடனேயே நம்ம தோசை சுடலாம். இது புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. புளிச்சா நல்லா இருக்காது. நீங்கள் மீதம் ஏதாவது மாவு ஆச்சுன்னா நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. புளிக்காமல் வச்சுக்கிட்டு திரும்ப தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த கட்டியாக உள்ள மாவை ஒரு தரம் ஊற்றி காட்டுறேன். ஸோ இதை நம்ம உடனே யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் தோசை மாதிரி இந்த மிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பருப்பு வகைகள் சேர்ந்துருக்கிறதுனால நிறைய ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. இது குழந்தைகளுக்கு பிடிச்சமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் இடையில ஊற்றி அழகாக நல்லா சுட்டு எடுக்கணும். நல்லா செவக்க சுடணும். ஸோ அப்போ இதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு வேக விடலாம். இது நம்ம கொஞ்சம் கட்டியாக ஊற்றிருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் எச்சா பிடிக்கும். இதே மாதிரி 2-3 தரம் திருப்பி போட்டு நல்ல முருகலாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். நான் அதே மாவில் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தோசை பதத்துக்கு கலக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இது மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இதில் லேசாக உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன்.
மாதிரி தோசை மாதிரியே நீங்கள் லேசாகவும் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். மேலோட நல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சீக்கிரமாகவே முருகல் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சமாக தேவையான அளவு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நான் 3 வித சட்னி செய்திருக்கேன். அதோட இதை சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க. நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.